இவ யார் கூட பேசிட்டு இருக்கா? ரூம்ல தனியா தானே இருக்கா? போய் பார்ப்போம். ரூம்ல இவ்வளவு தவிர வேற யாரும் இல்லை. அப்ப இவ யார் கூட பேசுற சத்தம் கேட்டுச்சு. நாகராஜா, நான் சொன்ன மாதிரி மம்மி வந்து எட்டி பார்க்கறாங்க பாரு. சொன்னா புரிஞ்சுக்கோ நாகராஜா. எங்க அம்மா உன்னை பார்த்தா பயப்படுறாங்க. நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? அச்சச்சோ, இதுவா? உன்கிட்ட பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன். நீ வெளியில இருந்தே என் எதிரிகளை எனக்கு அடையாளம் காட்டு. நான் கண்டுபிடிச்சிடுறேன். அடி பாவி, நீ சொல்ல சொல்ல அது தலையாட்டுது. இது வேற ரகசியமா இங்க நடக்குதா? அப்புறம் நீ அவங்கள கொத்த முடிஞ்சா கொத்திடு. என்ன கொத்த முடிஞ்சா கொத்திடா? என்ன இவ அசால்ட்டா ஊசி குத்துற மாதிரி சொல்றா? கெட்டவங்களை விடாத நாகராஜா, சரியா? அட கடவுளே, பாம்பு கிட்டலாம் பேசிட்டு இருக்கா. இவ நம்மள கொல்லாம விட மாட்டா போல இருக்கே. இப்ப நம்ம என்ன பண்றது? நாகராஜா, எங்க அம்மா மட்டும் இல்ல, என்ன வளர்த்த அம்மா, அப்பா, பாட்டி எல்லாரும் உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இனிமே நீ வீட்டுக்கெல்லாம் வராத நாகராஜா. நம்ம வெளியில மட்டும் பழகிக்கலாம். அதுவும் ஸ்கூல் போற வழியில தான், சரியா? அடி பாவி, என்ன கோச்சிக்கிட்டியா? சொல்லு நாகராஜா, என் மேல கோச்சிக்கிட்டியா? நீ என் கூட பழம் தானே? நீ என் குட் ஃப்ரெண்ட். இப்ப நீ குட் பாயா கிளம்புவியா? நான் ஹோம்வொர்க் எல்லாம் எழுதணும்ல. நீ போய் என் எதிரிகளை பழி வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்லுவியா, சரியா? என்ன நாகராஜா போக மாட்டேங்கிற? பாட்டு பாடணுமா? ஐயோ, நான் பாடினா எங்க அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க. ப்ளீஸ் நாகராஜா, பாட்டு பாடினா எல்லாருக்கும் கேட்கும். சொன்னா கேளு. போ நாகராஜா. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.